بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم خير يوم طلعت فيه الشمس يوم الجمعة فيه خلق آدم وفيه أدخل الجنة وفيه أخرج منها ولا تقوم الساعة إلا في يوم الجمعة أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹு தஆலாவின் திருப்பொருத்தத்தை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன் என்று உள்ளத்தால் உறுதி பூண்டு நாவினால் சார்ந்து பருகிறேன். அண்ணல் முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களை பின்துயர்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஊன்கள் மற்றும் கியாமத் நாள் வரை இருக்கக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதிலும் ஸலாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் உண்டாவதாக. இஅ்திகாஃப் எனும் நியத்தோடு புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலமாக எந்த விடயங்கள் எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கின்றானோ அந்த விடயங்களை எம் வாழ்க்கையில் இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறு, எந்த விடயங்கள் எல்லாம் விட்டு விலகி தவிர்த்து கொள்ளுமாறு ஏவிருக்கின்றானோ அந்த விடயங்கள் அனைத்தையும் எம் வாழ்க்கையை விட்டும் முற்றுமுழுதுமாக விலகி தவிர்த்து கொள்ளுமாறு அடியேன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தனும் நற்கட்டளை பிறப்பிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். துனியா ஆகிரா இருவலகிலும் நிம்மதியான, கண்ணியமான, சந்தோஷமான வாழ்க்கையை அடைய வேண்டும் என்றால் இறையச்சத்தோடு தக்வாவின் அடிப்படையில் எம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இச்சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனை படைத்து இந்த மனிதனிடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விடயம்தான் அல்லாஹ்வை இபாதத் செய்வது, அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவது. இன்றைக்கு இபாதத் என்று சொன்னால் தொழுகை மாத்திரம்தான் இபாதத், நோன்பு மாத்திரம்தான் இபாதத், இது மாத்திரம்தான் இபாதத் என்று மக்கள் விளங்கி கொண்டிருக்கிறதுனால் இன்றைக்கு மற்றது கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், கணவன் மனைவியோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், அடுத்த மக்களோடு எவ்வாறு நடக்க வேண்டும் என்ற வாழ்க்கையாக இருக்கலாம், ஏன் பள்ளிவாசலுக்குள்ளால் நுழைவது, ஜும்மாவுடைய குத்பா எவ்வாறு கேட்பது, ஜும்மாவுடைய நேரத்தில் நாங்கள் வெளியே இருந்தால் நல்லமா அல்லது உள்ளால் இருந்து ஜும்மாவை கேட்பதா? அன்பானவர்களே, என்றெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் இருக்கின்றதோ அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு வாழ்ந்து காட்டி சென்று விட்டார்களோ அந்த வாழ்க்கை அனைத்துமே இபாதத் தான். குல்லு மஅரூஃபின் ஸதகா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு விஷயங்களை எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீலக ஸதகா. உங்களோட சகோதரனை பார்த்து நீங்க சிரிக்கிறீங்க, புன்முறுவல் பூக்குறீங்க, இது ஒரு இபாதத். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயம் ஒரு இபாதத். ஆனால் அன்பானவர்களே, இன்னைக்கு தொழுகைக்கு வந்தால் மாத்திரம் இபாதத் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நபியுடைய வாழ்க்கை வழிமுறைகள் அனைத்துமே எங்களுக்கு இபாதத். ஆனால் அன்பார்களே, இந்த இபாதத்துகள் அனைத்துமே சீர்பெற வேண்டும் என்று சொன்னால் முதலாவது எங்களுடைய தொழுகை சீராக இருக்க வேண்டும்.
இந்த இபாதத்துல சீர்குறைவுகள் ஏற்படுவது எதனால், எதன் காரணத்தினால் என்று பார்த்தால் நம்பர் 1 காரணமே அன்பானவர்களே தொழுகைதான். ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிவிட்டான், குர்ஆன் என்பது பொய் அல்ல, நபியுடைய ஹதீஸ் என்பது பொய் அல்ல. இது சொல்லிவிட்டால் அது நடக்கும். நடக்குமா என்ற கேள்விக்குறி எந்த மனிதனிடத்திலும் வரக்கூடாது. அப்படி வந்தால் அவன் முஸ்லிம் இல்லை. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் நடக்குமா, நடக்காதா, வருமா, வராதா, அது எப்படி இருக்கும் என்ற கேள்விக்குறி ஹதீஸோ குர்ஆனிலே ஒரு மனிதனுக்கு சந்தேகம் வந்துவிட்டால் அன்பான சகோதரர்களே அவன் முஸ்லிம் அல்ல. முஸ்லிமுக்கு அவ்வாறான எண்ணம் வராது. எனவே அல்லாஹ் தஆலா குர்ஆன தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக ஒரு மனிதனுடைய தொழுகையிலே மானக்கேடான வெறுக்கத்தக்க செயல்கள், ஒன்று தனக்கு வெறுப்பான ஒரு செயலாக இருக்கலாம், இல்லை தன் சகோதரனுக்கு வெறுப்பு உருவாக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கலாம். எந்த செயலாக இருந்தாலும் மானக்கேடான வெட்கக்கேடான செயல்கள் இருக்குது. இந்த செயல்கள் அனைத்தும் இந்த மனிதனுடைய வாழ்க்கையை விட்டும் தூரமாகிவிட்டிருந்தால் இவனுடைய தொழுகை சீரான தொழுகை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்லயே சொல்லி காட்டுறாங்க, அவ்வளவு மா யுஹாசிபு பில் அப்த் யௌமல் கியாமah. மறுமை நாள்ல ஒரு மனிதனிடத்துல கேட்கப்படக்கூடிய கேள்வியில முதல் கேள்வியே அஸ்ஸலாஹ், தொழுகை பற்றி தான். ஃபஇன் ஸலஹத் ஸலுஅ ஸாயிருல் அமல். அந்த தொழுகையில் அவன் சீரானவனாக இருந்தால் இதர எல்லா அமல்களும் அந்த தொழுகையை அவனை சீராக்கிக் கொண்டே போகும், பேணுதலாக்கிக் கொண்டே போகும். பேசக்கூடிய பேச்சு அது சீர், பார்க்கக்கூடிய பார்வை அது சீர், செயற்பாடுகள் சீர், அனைத்துமே இந்த மனிதனுடைய உடம்புல இருந்து வெளியாகக்கூடிய அனைத்தும் சீரானதாகத்தான் இருக்கும். இல்லை என்றால் அன்பானவர்களே நினைத்தது மாதிரி தொழுகிறது. ஒரு கூட்டம் ஒரு நாளைக்கு 2 வக்து டவுனுக்கு வந்து பிசினஸுக்காக வந்தா அந்த நுகரை வாசலையும் தொழுதாச்சு. அங்க மக்ரிப், இஷா, சுபஹ் ஹராம். இல்லை என்றால் ஒரு நாளைக்கு 4 நேரம் தொழுகிறது, டவுன்ல இருக்கும் பொழுது மாத்திரம் தொழுகிறது சுபஹ் ஹராம். அன்பான சகோதரர்களே, இப்படி ஒரு மனிதனுக்கு நிகழ்வு ஏற்பட்டுவிட்டால் அந்த மனிதன் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் குர்ஆனை நோக்குங்க. குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்குது? தொழுகை சீரில்லை, என்னுடைய தொழுகை நான் நினைத்ததை போன்று தொழுகிறேன் என்று சொன்னால் என்னுடைய தொழுகையில சீரில்லை. எனவே நான் முதலாவது செய்யக்கூடிய விஷயம் அல்லாஹ்வுக்கு ஏமாற்றம் செய்வேன், அல்லாஹ்வை ஏமாற்றுவேன். முனாஃபிக்படியான 3 அடையாளங்கள் இருக்குது. பேசினால் பொய் பேசுறது, நம்பினால் மோசடி செய்யறது, ஏமாற்றுறது. இது அனைத்துமே அவன் உடம்புல வந்துடும். வந்து விட்டால் அவன் யோசிக்கணும், நான் உண்மையான தொழுகை தொழக்கூடியவராக இருந்தால் சுபுகுடைய நேரத்தில் எனக்கு முழிப்பு வரணும். என்னுடைய வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் அது சீசனாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் அழைக்கிறான், அவன் அழைப்புக்கு நான் பதில் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவன் உள்ளத்துல வரணும். அவ்வாறு வரவில்லை என்றால் பேசக்கூடிய நானாக இருக்கலாம், அன்பானவர்களே, கேட்கக்கூடிய நீங்களாக இருக்கலாம், யாருக்கும் எங்களுடைய தொழுகை சீர் இல்லை. அந்த தொழுகை சீர் இல்லாததினால்தான் இன்றைக்கு எந்த நலவுகள் சொன்னாலும் மண்டைக்கு படுவதில்லை. அல்லாஹ் எங்கட உள்ளத்தை என்ன செஞ்சுட்டான்? கூட்டு போட்டுட்டான். நல்ல விஷயங்கள் இன்னைக்கு உள்ளத்துல கேட்க முடியல. நல்லது சொல்லும் பொழுது ஒரு வெறுப்பு உருவாகுது. நல்லதை சொல்லும் பொழுது நேரம் தாழ்த்தி, காதை தாழ்த்தி கேட்பதற்கு நேரம் கொடுப்பதில்லை. ஒரு மொபைல் போன் இருக்குது, அதுல ஏதாவது ஒரு விஷயத்தை தேட ஆரம்பிச்சுட்டோம்டா ஒச்ச பார்க்க மாட்டோம், நேரத்தை பார்க்க மாட்டோம். அப்படியே அந்த விஷயத்துல அப்படியே மூழ்கி 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 எங்களுடைய நேரம் அதிலேயே போய்கொண்டிருக்கும். உலக ஆதாயத்துக்காக வேண்டி ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது, பள்ளிவாசலுக்கு பக்கத்துலதான் இருக்கிறோம், அதான் சொல்லப்படுது. தொழுகை சீர் இல்ல, நினைச்சத போல தொழுகிறோம். அப்படியாப்பட்ட நிலைமையில ஒரு மனிதன் இருந்தான் என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆன் இன்னொரு ஆயத்திலும் தெளிவுபடுத்துகிறான். அவர் யார் தெரியுமா? فَخَلَفَ مِنْ بَعْدِهِمْ خَلْفٌ أَضَاعُوا الصَّلَاةَ وَاتَّبَعُوا الشَّهَوَاتِ فَسَوْفَ يُلْقَوْنَ غَيًّا. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு கூட்டம் வரும் எப்படி தெரியுமா? தொழுகையை பாழ்படுத்துவாங்க. இன்னைக்கு மார்க்கம் எப்படி ஆகிட்டு சொன்னா நினைச்சதெல்லாம் மார்க்கம். எனக்கு ஒரு தேவை ஏற்பட்டுட்டா
மார்க்கத்தை பிளெக்சிபிள் மாதிரி வளைச்சு கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் பிளெக்சிபிள் அல்ல, வளைக்கக்கூடிய மார்க்கம் அல்ல. இதுதான் நேர் என்றால் அதுதான் நேர். உலகத்துல எத்தனையோ நேர் பார்க்கிறோம் அல்லவா? ஒரு கட்டிடம் கட்டுறாலும் நேர் பார்க்கிறோம். இன்னொரு விஷயமாக நேராக இருக்கணும். வியாபாரம் இருந்தாலும் அதுல இப்படி இருக்கணும். மகனுக்கு மகள் பார்த்திருந்தாலும் மருமகள் பார்த்திருந்தாலும் சரி, மருமகளுக்கு மகன் பார்த்திருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தால் அப்படிதான் இருக்கணும். குடும்பம் இப்படி இருக்கணும், தொழில் இப்படி இருக்கணும், அந்தஸ்து இப்படி இருக்கணும். எல்லாம் பார்க்கிற நாங்க கொண்டில நேர் இல்லாட்டி அன்பானவர்களே, இந்த நேர்ல எந்த பிரயோஜனமும் இல்லை. தொழுகையில நேர் இல்லை என்று சொன்னால், தொழுகையில சீரில்லை என்று சொன்னால், வரக்கூடிய எல்லாம் நேராக பார்த்து எடுத்தாலும் வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னால வளைஞ்சிடும். வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னால ஆரம்பிப்பாங்க, மனைவியாக இருந்தாலும் பதில் பேச்சு, அங்க நிம்மதி இல்லை. தொழிலுக்கு வியாபாரி, அதாவது தொழில் செய்வதற்காக வேண்டி என்னுடைய தொழிற்சலத்துக்கு வேலைக்காரர்கள் தேடுகிறோம், அப்படி வேண்டும் இப்படி வேண்டும் நம்பிக்கை வேண்டும் என்றெல்லாம் பேசி தொழாதவனுக்கு நம்பிக்கை இல்லை அன்பானவர்களே. அவன் அல்லாஹ்வை ஏமாற்றக்கூடியவனுக்கு எப்படி நம்பிக்கை உருவாகும்? அவன் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே பால் செய்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், வீணடித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், அந்த மனிதனுக்கு எவ்வாறு நேர்மை உருவாகும்? பேச்சிலே உண்மை இருக்குமா? ஏன் இறைவன் படைத்த ரப்புல் ஆலமீன், உலகத்தை அண்ட சராசரங்களை ஆட்டி படைக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் ராசிக், எங்களுக்கு உணவு தரக்கூடியவன், அர் ரஹ்மான் இரக்கமானவன், மாலிகுல் முல்க் அன்பானவர்களே, ஆட்சி அதிகாரம் செய்யக்கூடிய ரப்பு, அவனுக்கே மாற்றம் செய்யக்கூடிய தைரியம் வந்துட்டா மஹ்லூகாத்துகள் நாங்கள் என்ன, மனிதர்கள் நாங்கள் என்ன, முதலாளிமார் நாங்கள் என்ன, எங்களுக்கு எந்த மாற்றம், அதாவது எங்களுக்கு நம்பணும் என்ற அவனுக்கு எண்ணமே வராது. ஆனால் தேடி எடுப்போம், புறக்கி புறக்கி தேடி எடுக்கிறது. எடுத்தா 2 நாள் 3 நாள், 1 வருஷம் 2 வருஷம் 3வது வருஷம் ஆகப்போலேயே பிசினஸ்ல அவரை மாதிரி நானும் முன்னேறணும். நல்ல எண்ணம், அல்ஹம்துலில்லாஹ். நான் அதாவது ஒரு முதலாளிகிட்ட போயிட்டு ஒரு வியாபாரத்தை செய்ய ஆரம்பிக்கிறேன். அவருக்கு நியாயமாக நடந்து அவர் மூலமாகவே நான் இதே தொழிலை நான் செய்யணும் என்று அவரிடத்தில் அனுமதி எடுத்து அதே முறையில் அவரோட சப்போர்ட்ல செய்யறது வேற விஷயம். முதலாவது மக்கள் அவருக்கு எப்படி அவரோட பிசினஸ் எங்கெல்லாம் செய்யறாரு, எப்படி எல்லாம் செய்யறாரு, அதெல்லாம் உடைச்சி நான் எனக்கு கொண்டு வரணும் என்று எத்தனையோ பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் எதனால் அன்பானவர்கள் உருவாகின்றது? எல்லாத்துக்கும் முதல் காரணம், எல்லாத்துக்கும் முதல் காரணமே தொழுகை. அவன் தொழுகையில சீராக இருந்தால் எல்லா அமல்களும் சீராகவே நடக்கும். அந்த தொழுகையை பால்படுத்திக் கொண்டு நினைச்சதை போல தொழுவது, டைம் கிடைச்சா தொழுவது, சுபஹுடைய நேரம் என்ன, அந்த நேரத்தை உள்ள இஷ்ராக்குடைய நேரத்துல வந்து தொழுவது, இல்ல சுபஹ் அன்றைக்கு ஹராம், இல்ல தூக்கம் போயிட்டா இந்த நாளும் இவர நேரம் படி 10 மணி 8 மணி 9 மணி எங்க என்ன தொழுகிறாரு, சுபஹ் தொழுகிறாரு. அன்பானவர்களே, லுஹருடைய நேரம் வியாபாரத்துக்காக ஒரு உது, மாஷா அல்லாஹ் 2 தொழுகை. லுஹருடைய இறுதி நேரம் உதாரணமாக 3:15க்கு அஸ்ருடைய வாங்கன்னு சொன்னா 3:12க்கு உது செஞ்சுட்டு வாரது, அப்படியே லுஹர தக்பீர கட்டிட்டா அங்க அல்லாஹு அக்பர் என்று மோதி சாப் வாங்க சொல்ல ஆரம்பிப்பாரு. இவர் அப்பதான் லுஹர முடிப்பாரு. சலாம் கொடுத்து அடுத்த நிமிஷமே அஸ்ர தொழுதாச்சு. இவருக்கு ஃபத்வா எடுத்துட்டு பிசினஸ் ஆரம்பிச்சாச்சு, இல்ல தேவைகளுக்கு போயாச்சு. நடக்குதா இல்லையா மாணவர்களே? சற்று சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு எல்லாம் நடக்கிறது என்ன தெரியுமா? உலக அடிப்படையில் தான், மறுமையுடைய அடிப்படை ஆகிற அல்லாஹ்வுடைய விஷயத்திலையும் தான். இன்னைக்கு எல்லாமே எனக்கு மனசுக்கு பட்டா ஓகே, நான் செய்யறேன், நான் கடமையை முடிச்சு கொண்டு தானே, நீங்க செய்யறது தவறு, இப்படி தொழுகை சொல்லக்கூடாது என்று ஒரு ஆலிம் சாவோ யாராவது ஒருத்தர் போய் சொல்லிட்டா நான் அல்ஹம்துலில்லாஹ் தொழுது கொண்டு தானே இருக்கிறேன், ஏதோ கடமை அங்க நடக்குது தானே, அப்ப நீங்க என்னத்துக்கு பேசணும்? பதில் பேச்சு நடக்குது. அன்பானவர்களே, அதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய வீழ்ச்சிக்கும் காரணம் என்பதை மறந்துவிட்டு இன்னைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பேசக்கூடிய நானாக இருந்தாலும் சரி அன்பானவர்களே, தொழுகையுடைய முக்கியத்துவம் விளங்கல்ல. அதை பேருதாக தொழுதால் என்ன கிடைக்கும் என்ற அந்த நல்ல எண்ணங்கள் வரல. கடமைக்காக தொழுதுட்டா சரி. அன்பானவர்களே, சென்ற வாரம் ஃபத்வாவுடைய தலைப்பே மறுமை நாள், இறுதி நாளுடைய அடையாளம். எத்தனையோ விஷயங்கள் ஹஜ்ரத் அவங்க சொன்னாங்க. எல்லாம் முடிஞ்சிட்டு தொழுகையில கடைசி நேரத்துல ஜும்மாவுடைய, அதாவது இக்காம சொல்றதுக்கு பின்னால எப்படி சஃப்ல இருக்கணும், ஜும்மாவுடைய நேரத்துல எப்படி வரணும் என்று சொன்னாங்க. அன்பானவர்களே, இந்த வாரம்
அந்த பயான கேட்டு உலக அழிவை பயந்து அன்பானவர்களை வந்தோமா? அல்லாஹ் தஆலா சில விஷயங்களை மறைச்சு வச்சுக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சூரத்துன் நாஸியால நபிகள்கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போயிட்டு கேட்கிறாங்க மக்கள், மறுமை நாள் எப்படி வரும், மறுமை நாள் எப்போ வரும் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான், அது நபிமார்களுக்கு நாங்க கொடுக்கல. يسألونك عن الساعة أيان مرساها, எப்ப மறுமை நாள் வரும்? فيما أنت منذر من يخشاها, அது நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கல. இன்னமா அன்த முன்திர், அல்லாஹ் தஆலாவுக்காகத்தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அல்லாஹ் அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் இன்னொரு குர்ஆன் ஆயத்துல சொல்றான், இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஆ, மறுமை நாள் எப்ப வரும், எந்த இடத்துல வரும், எந்த நேரத்துல வரும், எப்படி வரும், எல்லாம் அல்லாஹ் மறைச்சிக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டு நாளைக்கு என்ன நடக்க போகுது, வமா தத்ரி நஃப்ஸு மாதா தக்ஸிபு கதா, எப்ப மௌத் வரும், தாயிட வயிற்றில புள்ள எந்த நேரத்துல வெளியாகும், எந்த நேரத்துல உருவாகும் என்பதை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவனிடத்துல வச்சிட்டு தான் அல்லாஹ் எங்கள்கிட்ட காட்டுறான். ஆனால் அன்பானவர்களே, புனிதமான நாள் இது, வெள்ளிக்கிழமையுடைய நாள், புனிதமான நாள் இது. இந்த நாளுடைய சிறப்பை மனிதர்களாகிய நாங்கள் இன்னும் விளங்குறோம் இல்லை மாட்டார்கள், இன்னும் விளங்குறோம் இல்லை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு குளிச்சுட்டு சுத்தம், ஹதீஸுடைய அடிப்படையில குளிச்சு சுத்தம் செஞ்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் பள்ளிவாசலுக்கு யார் தொழ வராங்களோ அவங்களுக்கு குறிப்பிட்ட, அதாவது இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன் ஒவ்வொரு ஜும்மாவுலையும் ஆலிம்ஸா என்ன செய்வாங்க, முன்னுக்கு நின்று அசாவை வச்சு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. இதுக்கு ஆதாரம் இருக்குதா இல்லையா என்ற கேள்வி இல்லாதவர்களே, அந்த இடத்துல உபதேசம் என்னது? இமாம் மிம்பருக்கு ஏறிட்டா குதுபா பிரசங்கத்தை ஆரம்பிச்சுட்டா பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரனை வாய் மூடி இரு என்று சொன்னாலும் உங்களுடைய ஜும்மாவுடைய பிரயோஜனம் கிடைக்காது. இது பள்ளிவாசல் உள்ளாத. ஆனால் அன்பானவர்களே, ஜும்மாவுடைய தினம் இருக்குது. அல்லாஹு தஆலா மறுமை நாளை மறைத்து வைத்திருக்கிறான். அது எந்த வருடம் என்று தெரியாது. ஒரு காலத்துல 2020 உலகம் அழிஞ்சிடும். அல்லாஹு அக்பர். இந்தியா போன்ற நாடுகள்ல சில மக்கள் என்ன செய்யாம பாலைவனங்களுக்கு போயிட்டு ஜுஹுதுடைய வாழ்க்கை, உலகப்பற்ற வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாங்க பயத்துல. 2020 உலகம் அழிய போதாங்க. அல்லாஹு அக்பர். எப்படி அன்பானவர்கள் எனக்கு சொல்ல முடியும்? விஞ்ஞானிகளுக்கு எப்படி சொல்ல முடியும்? அது ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுடைய இடத்துல இருக்குது. அல்லாஹ் தனக்குள் வைத்திருக்கிறான். இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஆ, இல்முஸ் ஸாஆ அல்லாஹ் தஆலா இடத்துல வச்சிருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அது பொய்யாகுமா? ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நாளை குறிப்பிட்டு வைத்திருக்கிறான். அல்லாஹ் நேரத்தை சொல்லல, எப்படி இருக்கும் பொழுது மௌத்தாகும் என்று சொல்லல. ஆனால் அல்லாஹ் தஆலா ஒரு நேரத்தை, ஒரு நாளை சொல்லி வைத்திருக்கிறான். யௌமுல் ஜும்ஆ, யௌமுல் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய நாள்ல தான் இறுதி நாள் வரும். மறுமையிலே இல்முஸ்ஸா இறுதி நாள் வரக்கூடிய நாள் அந்த வெள்ளிக்கிழமை தான். உலகத்துல பிறக்கப்படக்கூடிய நாட்கள் எல்லாத்திலையும் ஆக சிறப்பான நாள் யௌமுல் ஜும்ஆ, இந்த வெள்ளிக்கிழமை நாள் தான். ஃபீஹி யுத்ஹில் ஜன்னah, அல்லாஹ் தஆலா அதுல தான் சொர்க்கத்தை படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உலகத்துக்கு வந்த முதல் மனிதன். எங்களுடைய தந்தை ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் படைத்த நாள் வெள்ளிக்கிழமை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சொர்க்கத்தில் இட்ட நாள் வெள்ளிக்கிழமை. அந்த உலகத்திற்காக அனுப்பப்பட்ட நாள் வெள்ளிக்கிழமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்கப்படும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் காட்டுறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டது வெள்ளிக்கிழமை. அதே போன்று மறுமை நாள், இறுதி நாள் வரக்கூடிய நாளும் இதே வெள்ளிக்கிழமை தான். ஆனால் 25 26 2030 அல்லது 35 என்ற வருடத்தை அல்லாஹ் சொல்லி காட்டல. அல்லாஹ் நபிக்கு காட்டியது இந்த கிழமை வெள்ளிக்கிழமை தான் என்று. அன்பானவர்களே, மனிதர்களை தவிர ஹதீஸ்ல வருது, நஸை என்ற ஹதீஸ்ல வருது, மனிதர்களை தவிர மற்ற எல்லா விலங்கினங்களும் அது உயிர் உள்ளதாக இருக்கலாம், உயிரற்றதாக எல்லா வஸ்துக்களும் வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் அந்த வெள்ளிக்கிழமையிலே முற்பகல், வெள்ளிக்கிழமையிலே ஜும்மாவுடைய நேரம் வரும் வரைக்கும் பயந்து கொண்டிருக்கின்றது. எதற்காக? காதுகளை தாழ்த்தி
சூருக்கு பொறுப்பான அந்த மலாயிகா இன்னும் காத்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு துணியை வைத்து அந்த சூரை துடைத்துக் கொண்டிருக்கிறாங்க. கண்ணை முடித்து அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அனுமதி எப்பொழுது வரும் இந்த சூரை ஊதுவதற்கு? அந்த சூர் ஊதப்படக்கூடிய நாள் இந்த வெள்ளிக்கிழமை தான். அன்பான சகோதரர்களே, எல்லா இனங்களும் மனிதரை தவிர மற்ற எல்லா படைப்பினங்களும் இந்த வெள்ளிக்கிழமை நாள் அன்று பயத்தோடு இருக்கின்றது. காதை தாழ்த்தி சூர் எப்பொழுது ஊதப்படுமோ இந்த நாள் வெள்ளிக்கிழமை இறுதி நாளாக இருக்குமா என்ற பயத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நாங்கள் எப்படி இருக்கிறோம்? சற்று சிந்திச்சு பாருங்க அன்பானவர்களே, சற்று சிந்திச்சு பாருங்க. வெள்ளிக்கிழமை நாள் நேற்று மக்ரிப் 6 மணி, அரபுடைய கணக்குப்படி நேற்று 6 மணியிலிருந்து எங்களுக்கு சூரியன் மறைந்ததிலிருந்து இன்றைக்கு சூரியன் மறையும் வரைக்கும் வெள்ளிக்கிழமை நாள். கொஞ்சமாவது பயம் ஏற்பட்டதா? அதற்குரிய ஏற்பாடுகள் செய்கிறோமா? குளித்து அன்பான வெள்ளிக்கிழமை நாள்ல 4 ரக்அத் லுஹர் தொழக்கூடிய நேரம் 2 ரக்அத்தாக ஆக்கப்பட்டு அந்த நாள்ல உபதேசம் என்ற அடிப்படையில் ஹுதுபா செய்யப்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்காக உருவாக்கினாங்க? இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய உயிர் கைப்பற்றப்படுமானால் அல்லாஹ்வுடைய இணைப்போடு இருக்கிறோம். பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தரோணும். அன்பானவர்களே, அல்லாஹ் இதே நேரத்தில் எங்களுடைய ரூஹை கைப்பற்றினால் ஜும்மாவுடைய தொழுகை தொழுது கொண்டிருக்கும் பொழுது, அன்பான சகோதரர்களே, ஒரு மலாயிகா ஜும்மாவுடைய தொழுகை ஆரம்பான்னு சொல்வதற்கு முன்னால பள்ளிவாசலுடைய வாசல்ல வந்து ரெடி ஆகுறாங்க. ஏட்டை எழுத ஆரம்பிக்கிறாங்க. யாரு பள்ளிவாசலுக்கு முதலாவது ஜும்மாவுக்காக வர்றாங்களோ அவங்களுக்குடைய கண்ணியத்தை கொடுக்கிறதுக்காக வேண்டி ஹதீஸ்ல வருது, இந்த மலாயிகா யார் முதலாவது பள்ளிவாசலுக்கு வராங்களோ ஒட்டகத்தை கொடுத்த நன்மை, இரண்டாவதாக யார் வருகிறார்களோ அவர்களுக்கு மாட்டை கொடுத்த நன்மை, மூன்றாவதாக யார் வருகிறார்களோ ஆட்டை கொடுத்த நன்மை, நான்காவதாக யார் வருகிறார்களோ ஒரு கோழியை கொடுத்த நன்மை, ஐந்தாவதாக யார் வருகிறார்களோ ஒரு முட்டையை கொடுத்த நன்மை என்று எழுதி கொண்டிருக்கிறாங்க. இமாம் மிம்பருக்கு ஏறி ஹுதுபாவை ஆரம்பித்து விட்டால் அந்த பட்டோலையை மூடிவிட்டு பள்ளிவாசலுக்குள்ளார வந்து ஹுதுபாவை காது தாழ்த்தி கேட்க அந்த மலாயிகா ஆரம்பிக்கிறார். அன்பானவர்களே, ஆனால் இன்றைக்கு கேலி கூத்தாக பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான் சூரத்துல் ஜுமுஆல, وَإِذَا رَأَوْا تِجَارَةً أَوْ لَهْوًا انفَضُّوا إِلَيْهَا وَتَرَكُوكَ قَائِمًا قُلْ مَا عِندَ اللَّهِ خَيْرٌ مِنَ اللَّهْوِ وَمِنَ التِّجَارَةِ وَاللَّهُ خَيْرُ الرَّازِقِينَ. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அதே நிலைமை தான் இன்றைக்கு எங்களுக்கு. காதுல கேட்கிறோம், முட்டையை சரி கொடுக்கிற நன்மை கிடைக்கும் தானே, கடைசியில போனா என்ன? அல்லாஹ் அந்த குர்ஆனுடைய ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மனிதர்கள் வியாபாரத்துக்காகவும் வீண் விளையாட்டுக்காகவும் கொஞ்சம் நின்று கூட என்ன செய்ய மாட்டாங்க, யோசிக்க மாட்டாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான், அவனுக்கு சிறப்பான ஒன்று இருக்குது. அந்த வியாபாரத்தையும் வீண் விளையாட்டையும் தவிர எல்லாம் அல்லாஹ் கிட்ட தான் இருக்குது. சிறந்த ரிஸ்க தரக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இன்றைக்கு வீண் விளையாட்டாக இருக்கிறோம் அன்பானவர்களே. கடையில் இருக்கக்கூடிய முதலாளிமார்கள் மறந்துடாதீங்க, வாப்பாமார்கள் மறந்துடாதீங்க. குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ராஇயதி. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரி. முதலாளிமார்களே, பெற்றோர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரி. உங்களுடைய பொறுப்பை பற்றி நாளைக்கு மறுமை நாள்ல அல்லாஹ் கேட்பான். அதுல முதல் கேள்விதான், ஜும்மாவுடைய நாள்ல நீங்க தகுதி பார்த்து உங்களோட கடைக்கு வேலைக்கு ஆட்களை சேர்த்தீங்களே, அவங்க ஜும்மாவுடைய நேரத்தோடு கடையை மூடிட்டு நீங்க குளிச்சிட்டு சந்தோஷமா பள்ளிக்கு வந்துட்டீங்க. உங்களோட கடையில வேலை செய்யக்கூடியவர்கள் நேரங்காலத்தோடு பள்ளிக்கு வந்தார்களா என்பதை பார்க்கிறீர்களா? இல்லை அன்பானவர்களே, இல்லை. இன்றைக்கு முதலாளிமார்கள கண்ணை மறைச்சிட்டு இந்த சந்தர்ப்பத்தில் போய் பார்த்தாலும் இங்கு மட்டுமல்ல இலங்கையில எந்த இடத்துல போய் பார்த்தாலும் கடையில வேலை செய்யக்கூடியவர்கள் தொழாமல் இன்றைக்கு அரட்டை அடிச்சுக் கொண்டு லஹு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடியது மாதிரி அந்த வியாபாரத்துக்காகவும் அதே போன்று தன்னுடைய வீண் விளையாட்டுக்காகவும் ரூம்ல இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வதை போன்று வீண் விளையாட்டுக்கும் வியாபாரத்துக்காக வேண்டி சிலர்கள் மனைவியை கொண்டு வெட்கக்கேடு, மனைவியை கொண்டு அந்த கல்லா பெட்டியில் வைத்துக் கொண்டு ஜும்மாத்துல வந்து வந்திருக்கக்கூடியவர்கள் அதிகமே பேர் இருக்கிறாங்க. அன்பானவர்களே, மறுமை நாள் அந்த நாள்ல ஒரு நேரத்துல நாங்க பள்ளியில ஹாயா பயான கேட்டுக்கொண்டு நல்லா இருப்போம். என்ற மனைவிட நிலைமை எப்படி இருக்கும்? வியாபாரம் ஹராம் என்று அல்லாஹ் சொல்கிறானே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி லி யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா ذிக்ரில்லாஹி வதருல் பைஅ.
ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ إِن كُنتُمْ تَعْلَمُونَ என்ற குர்ஆன் வசனத்தை எந்த அன்பானவர்களே குர்ஆனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோம். ஜுமாவுடைய அதான், ஜுமாவுடைய அழைப்பு வந்து விட்டால் அவங்களுடைய வியாபாரத்தை மூடிட்டு வாங்கன்றோம். பொண்டாட்டியை கொண்டு போய் வியாபாரத்தில் வைக்கக்கூடியவர்கள், கடையில வேலை செய்யக்கூடியவர்கள், நீ இன்னைக்கு நான் ஜுமாவுக்கு போறேன், வாரக்கிழமை நீ போ என்று டேன் போட்டு நிற்கக்கூடிய வியாபாரிகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் அன்பானவர்களே. அது மட்டுமா ஜும்மாவுடைய உரை இங்கு நடக்குது. எல்லா பள்ளிவாசல்லையும் இமாம் மிம்பரில் ஏறி ஜும்மா உரை நடத்துறாரு. பள்ளிவாசலுக்கு வெளியே எத்தனை பேர் இருக்கிறார்கள் அன்பானவர்களே. குறை சொல்வதற்காக சொல்லவில்லை, கடமை நிச்சயமாக சொல்ல வேண்டும். மறுமை நாள் வந்துவிட்டால் அல்லாஹ் என்னிடத்தில் கேட்கக்கூடாது. மிம்பரில் இருந்து நீ சொல்லும் பொழுது அவர்களுக்கு சொன்னாயா என்று கேட்கும் பொழுது நான் என்ன சொல்வது என்பார்களே, தப்பிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் சுயநலவாதிகள் தான். தான் சுவர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய நன்மையை தேட வேண்டும். இன்றைக்கு சின்ன குழந்தை, வளரக்கூடிய குழந்தை அன்பார்களே, மார்க்கத்தை விளங்கி வரக்கூடிய இந்த குழந்தையை கூட கையில பிடிச்சு கொண்டு பள்ளிவாசலுக்கு முன்னால புத்தகம் போட்டிக்கும் ஹாயா உட்கார்ந்து அவங்களோட எல்லா பேச்சையும் பேசிட்டு இறுதி நேரத்துல ஃபுட்போர்ட்ல பஸ்ல தொங்குறத போல ஜும்மாவுடைய தொழுகைக்கு வரக்கூடிய சகோதரர்களே, உங்களோட ஜும்மா ஒரு நாளும் சேராது. உங்களோட ஜும்மா ஒரு நாளும் சேராது. இது நான் சொல்லல, நபியுடைய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பானவர்களே, இந்த அளவுக்கு ஸலவாத் சொல்ல சொன்னாங்க. மறுமை நாள் வரும், அதனால பயந்து என்ன செய்யுங்க, என் பேர்ல ஸலவாத் சொல்லுங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நாங்க என்ன செய்றோம், பள்ளிக்கு முன்னால் வாசல்ல இருந்துட்டு, அன்பான சகோதரரை சற்று சிந்திச்சு பாருங்க, பள்ளிக்கு முன்னால் வாசல்ல உட்கார்ந்து எங்கட பிள்ளையும் வளரக்கூடிய சமுதாயத்தை கூட நாசமாக்குவதன் அடிப்படையில அந்த பெற்றோர்கள் கூட முன்னால உட்கார வச்சுட்டு எதை பேசுறோம், பயான காலத்தாழ்த்து கேட்கிறோமா? இல்லையே அன்பானவர்களே, இல்லை. ஏதோ ஒரு விஷயத்தை பேசிக்கொண்டிருக்கிறோம். எங்கட பள்ளிவாசலை பிற்படுத்தி பார்த்தாலும் வெளியப்படத்தான் இருப்பாங்க. யார் அன்பானவர்களே, யார் இவர்கள்? எதற்காக பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள்? கூட்டம் கூட்டமாக பிரிந்து ஒரு கூட்டம் வீட்டுல இன்னைக்கு தூங்கி கொண்டிருக்கிறாங்க ஜும்மா இல்லாம, ஒரு கூட்டம் வியாபாரத்துக்காக வேண்டி கடை திறந்து கொண்டிருக்கிறாங்க, ஒரு கூட்டம் தொழாம மறைந்து கொண்டிருக்கிறாங்க. முதலாளிமார்களே, தயவு செய்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுடைய பொறுப்பை பற்றி அல்லாஹ் நாளைக்கு கேட்பான். பெற்றோர்களே, தந்தைமார்களே, உங்களை உள்ளக்கூடிய பொறுப்புதாரிகளே, உங்களோட பொறுப்பை பற்றி நிச்சயமாக அல்லாஹ் கேட்பான். அந்த சந்தர்ப்பத்தில் என்ன பதில் சொல்ல போகிறோம்? உங்களுடைய வியாபாரத்தை ஹலாலாக்குவதற்காகத்தான் இவ்வளவு பாடுபடுகிறீர்கள். உங்களோட புள்ள குட்டிகளுக்கு ஹலாலான சம்பாத்தியத்தை கொடுப்பதற்காகத்தானே இவ்வளவு பாடுபடுகிறீர்கள் என்றால் ஏன் அவர்களை பார்க்காமல் வருகிறீர்கள்? அவர்கள் பாவம் செய்தால் அவன் வீட்டுக்கு பார்த்துக் கொள்ளட்டும், எந்த கபருக்கு நான் பார்த்துக் கொள்ள இருக்கேனுமா? நீங்கள் தொழிலுக்கு சேர்த்துட்டீங்க, அவருக்கு மாத சம்பளத்தை கொடுக்கிறீங்க, உங்களோட பொறுப்புக்கு கீழால் அவர் எடுத்துட்டீங்க என்றால் அவர்களுடைய எல்லா விஷயத்தையும் பார்க்கணும். மார்க்க விஷயத்துல நாங்க தலை போட தேவையில்லை, எங்களுக்கு எங்களை நேரம் நடந்தா சரி என்று இருக்கக்கூடியவர்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. அல்லாஹ் பொறுப்பை பற்றி கேட்கும் பொழுது எங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடியவர்களுக்கு என்ன செய்தோம் என்று அல்லாஹ் கிட்ட சொல்ல முடியுமா? அன்பானவர்களே, தயவு செய்து அன்பானவர்களே, ஒருத்தருக்கு வரக்கூடிய முசீபத் ஒருத்தரோட முடிஞ்சா பரவாயில்ல, முழு ஊருக்கும் அதே முசீபத் தான். விபச்சாரம் அதிகரிக்கிறதா, பூகம்பங்கள் ஏற்படும், அந்த வீட்டுக்கு மட்டும் அன்பானவர்களே இல்ல, முழு ஊரும் அழியும். அந்த இடத்துல மறுமை நாள் அல்லாஹ் தஆலா யார் யார் என்று பிரித்தெடுத்துக் கொள்வான். என்றாலும் உலகத்துல முசீபத்தோடு அல்லாஹ்வுடைய கோபத்தோடு தான் நாங்கள் வர்ணிக்கிறோம், மறந்துவிடக் கூடாது. அன்பானவர்களே, இன்றைக்கு ஒவ்வொரு பள்ளிவாசல நிர்வாகிகளாக இருக்கலாம், சிலர்கள் பொறுப்பு போட்டவர்களாக இருக்கலாம், அவர்களுடைய ஜும்மா சேருதில்லையே. வாசலுக்கு முன்னால நின்று மேல போங்க மேல போங்க, முன்னால சப்புகளை தள்ளி போங்க, வெளியே இருந்து கதக்காதீங்க என்று சொல்லி அவருடைய ஜும்மாவை பாருங்கள். அவர்கள் பிரசங்கத்தை கேட்கிறார்களா? ஒருத்தரால செய்யக்கூடிய நான் ஒரு தவறுதான். என்னை கொண்டு எத்தனை பேருக்கு தொழுகை இல்லாமல் போகிறது, என்னை கொண்டு எத்தனை பேருக்கு அந்த ஜும்மாவுடைய பிரசங்கத்தை கேட்காமல் இருக்கிறோம். யாரால் என்பவர்கள் என் மூலமாக என்றால் எனக்கு எத்தனை முசீபத்துகள், எத்தனை பதுவாக்கள் வரும். ஏன் அன்பானவர்களை விளங்குறோம் இல்லை? ஏன் விளங்குறோம் இல்லை? மறுமை நாள் இன்று நாள் தான் வரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்கடா, பயப்பட வேண்டுமே. மறுமையை பற்றி பயப்படுகிறோமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு ஜும்மாவுடைய நாளைக்கு 10 நாளுடைய கிட்டத்தட்ட 3 ஜும்மா தொழுதா 1 மாசத்துடைய நன்மை அல்லாஹ் தருகிறான், 1 மாசத்துடைய சிறுபாவத்தை மன்னிக்கிறான். இந்த லாபத்தை யார் அடைந்தோம்?
ஒரு மனிதன் பள்ளிவாசலுக்குள்ளால் நுழைகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஹதீஸ்ல, ஒரு மனிதன் பள்ளிவாசலுக்கு நுழைகிறாரு, அவருக்கு குறிப்பிடப்பட்ட தொழுகையை என்ன செய்யறாரு, தொழுகிறாரு. தொழுது அப்படியே என்ன செய்யறாரு, சப்புல இடைக்கிட உட்காராம முன்னால எங்க சப்புகள் இடம் இருக்குதோ அந்த இடத்துல போயிட்டு அடுத்தவருடைய, அதாவது அடுத்தவருடைய தோல் சந்தகையை தாண்டி போயிட்டு அல்லது அடுத்தவர்களை தள்ளிட்டு போயிட்டு முன்னால உட்காராம நேரங்காலத்தோடு பள்ளிவாசலுக்கு வந்து அழகான முறையில் அமர்ந்து குதுபாவை கேட்கிறார், ஜும்மாவை தொழுது முடிக்கிறார். இமாமோடு சேர்ந்து ஜும்மாவை தொழுது முடிச்சிட்டு யாரு போறாங்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவருக்கு அல்லாஹ் தஆலா அந்த ஜும்மால இருந்து அடுத்த ஜும்மா வரைக்கும் எக்ஸ்ட்ரா அவர் நேரத்தோடு வந்ததுக்காக அல்லாஹ் தஆலா கிஃப்ட் ஒன்று கொடுக்கிறான். இப்படி இன்னும் 3 நாள் ஆக மொத்தம் 10 நாளுடைய சிறும் பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுவேன் என்று அல்லாஹ் வாதா தருகிறான். நாங்கள் 10 நாளுடைய பாவத்தை மன்னிக்க வைக்கிறோமா? ஜும்மாவுக்கு வந்து பாவத்தை சம்பாதித்து போகக்கூடிய கூட்டங்களாக எங்களுடைய முஸ்லிம் உம்மத்துகள் இன்றைக்கு மாறிவிட்டதினால்தான் இன்றைக்கு பல பிரச்சனைகள் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு ஊரிலையும் ஒவ்வொரு நாட்டிலையும் இன்றைக்கு பிரச்சனை. காரணம் அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய மாளிகை தொழுகை முதலாவது கடமை. அவ்வளவு மா யுஹாசிபு பிஹில் அப்து யௌமல் கியாமா, தொழுகை முதலாவது கடமை. அதை பாழ்படுத்தி விட்டோம் என்றால் உலகத்திலேயும் கேவலம், மறுமையிலேயும் கேவலம். அன்பானவர்களே, சற்று சிந்திச்சு பாருங்க அன்பானவர்களே. எங்களுக்கு அல்லாஹ் தஆலா மிருகங்களை போன்ற அறிவை தரல, ஒரு அறிவை எக்ஸ்ட்ரா தந்திருக்கிறான். எதற்காக தெரியுமா? சிந்திப்பதற்காக. பேசக்கூடிய நான் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் தந்த இந்த ரஹ்மத்துகளை யாரையும் புண்படுத்தும் நோக்கத்தில் சொல்லல அன்பானவர்களே. நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஜும்மாவுடைய கடமை மறுமை நாளுடைய அடையாளத்தில் ஒன்று. ஜும்மாவுடைய நாள் தான் மறுமை நாள் வரும் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. என்றால் அந்த பயம் எங்களிடத்தில் இல்லை என்று சொன்னால் நாங்கள் யார் அன்பானவர்களே? அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய அந்த காபிர்களுடைய கூட்டத்தில் தான் அன்பானவர்களை சேருவோம். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகள் எங்களுக்கு அல்லாஹ் பொழிந்து கொண்டிருக்கிறான். நாங்கள் தான் இன்னும் தூரமாகிக் கொண்டிருக்கிறோம். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களை பார்த்து சொன்னார்கள், என்ன தெரியுமா? நான் உங்களை எல்லாம் அப்படியே அள்ளி அள்ளி சொர்க்கத்தின் பக்கம் போட்டுக் கொண்டிருக்கிறேன். நெருப்பு பத்தும் பொழுது அந்த நெருப்புல இருந்து வரும் ஒவ்வொரு அதாவது தணல்கள் தெரிச்சு கொண்டிருக்கும். இதே போல நீங்க என்ன செய்றீங்க? நான் உங்களுக்கு சொர்க்கத்துக்காக வேண்டி போட்டுக் கொண்டிருக்கிறேன், நீங்களோ அப்படியே சொர்க்கம் இல்லாம நரகத்துக்கு தள்ளி கொண்டிருக்கிறீங்க, நரகத்தின் பக்கம் போய் கொண்டிருக்கிறீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே என்பார்களே, அப்படியாப்பட்டவர்களாக நாங்கள் ஆகிவிடக்கூடாது. நபியுடைய முன்மாதிரி எங்களுக்கு வேண்டும், நபியுடைய வாழ்க்கை எங்களுக்கு வேண்டும். ஜும்மாவுடைய நேரத்தில் படிக்கட்டுகளையும் ஜும்மாவுடைய நேரத்தில் வாசல்களில் இருந்தும் ஜும்மாவுடைய நேரத்தில் அடுத்தவர்களுக்கு தொழக்கூடியவர்களுக்கு இடம் இல்லாமல் நாங்கள் வாசல் முன்னால் நின்றோம் என்று சொன்னால் அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் எம்மை சாரும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதற்கு பயப்பட வேண்டும். எனவே அல்லாஹ் தஆலா இந்த ஜும்மாவுடைய நாளில் மறுமை நாள் ஒன்று வரும் என்று சொல்லியிருக்கிறான். அந்த பயத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. ரப்பே நாயனே, எத்தனை வருட காலமாக ஜும்மா தொழுது கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், அந்த ஜும்மாக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதா என்ற கேள்விக்குறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், இவ்வளவு காலம் நாங்கள் மோசடி செய்து விட்டோம். யா அல்லாஹ், நாங்கள் அனைவரும் நயவஞ்சகர்கள். யா அல்லாஹ், அனைத்தையுமே மன்னித்திடு. யா அல்லாஹ், இதற்கு பின்னால் வரக்கூடிய ஜும்மாவுடைய நாளில நேர காலத்தோடு வந்து அந்த குதுபாவை கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பயன்கள் எல்லாம் இருக்குது என்று சொன்னார்களோ, எந்த அதிர்ஷ்டம் எல்லாம் கிடைக்கும் என்று சொன்னார்களோ, அந்த அந்தஸ்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. எம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. என்னுடைய பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், உஸ்தாத்மார்கள், குடும்பத்தார்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. அனைவரும் உனக்கு பொருத்தமான முறையில் உலகத்தில் வாழ்ந்து உனக்கு பொருத்தமான முறையில் மரணிக்கக்கூடியவர்களாக ஆக்கிவிடுவாயாக. ரப்பே நாயனே, அந்த பலஸ்தீன மக்கள் இன்று வரைக்கும் அல்லாஹ் அவர்கள் அந்த விழாவுக்காக வேண்டி பாடுபட்டுக் கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ், சின்ன சின்ன குழந்தைகள் கூட அல்லாஹ் மறந்து கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ், ஆனாலும் கூட ஜும்மாவுடைய நாளை கூட விட மாட்டாங்க. அல்லாஹ், பள்ளி வாசல்கள் இல்ல, ஆனால் அவர்களே மிம்பர்களை உருவாக்கி ஜும்மாவுடைய நாளில ஜும்ஆ செய்து அந்த நேரத்தில் கூட உன்னிடத்தில் கையேந்தக்கூடியவர்களாக இந்த நிலைமையிலும் இன்றும் இருக்கிறார்கள். அல்லாஹ், அப்படியாப்பட்ட அந்த ஷுஹதாக்களை மன்னித்தருள்வாயாக. அந்த ஷுஹதாக்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. எங்களுடைய கபலா பைத்துல் முகத்தஸ் அதை அல்லாஹ் அவசரமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யார் யாரெல்லாம் அதற்காக வேண்டி எதிரிகளாக போராடுகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் ஹிதாயத்தை கொடுப்பாயாக. ஹிதாயத் இல்லை என்று சொன்னால்
உங்களுடைய அதாபை அவர்களுக்கு காட்டி விடுவாயாக. அல்லாஹ் அவர்களுக்காக யார் யாரெல்லாம் பிரார்த்தனை மூலமாக உதவி செய்கிறார்களோ, அவர்களுக்கு எந்தெந்த முறையில் உதவி செய்கிறார்களோ அனைவர்களையும் சுதாக்களாக வர்ணிக்க செய்வாயாக. எங்களுடைய எல்லா துஆக்களையும் கபூல் செய்தருள்வாயாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.